வந்து தூக்கிட்டு வராங்க. ரோசன், நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கிறீங்க. இலங்கை ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்ததார் நீங்கள்லாம் தேர்ந்தெடுத்தீங்கள். இப்ப அவற்ற சட்டத்தின் கீழே தான் நீங்கள் இயங்குறீங்க. அப்ப நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஆளை நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். கிருஷ்ணாவை நாங்கள்லாம் உருவாக்கினாங்க. அப்ப நாங்கள்லாம் கேள்வி கேட்கணும். நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்ல இல்ல, கிருஷ்ணாவை பற்றி எல்லாரும் கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஓகே, அது ஓகே. ஒரு தொடங்கின அப்புறம் அதே கதையே போய் கொண்டிருப்பா. எங்களுக்கு வந்து ரோஜன், இப்ப வந்து நாங்கள் முன்வச்ச கேள்விகளுக்கு கிருஷ்ணா இன்னும் பதில் தெரியல எங்களுக்கு. இப்ப நாங்கள் வச்ச கேள்விகளுக்கு எங்களால உருவாக்கப்பட்டவன் நீங்கள் வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்கள் வந்து போன இந்த எங்கண்ட இலங்கையில வந்து இந்த முறைக்கு வந்த ஆட்சியை விட போன முறையில வந்த ஆட்சியை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்த நீங்கள். அப்ப நீங்கள் தானே வந்து அந்த ஆட்சியை கலைச்ச நீங்கள். பெரும்பான்மை வந்து சிங்களவர் தானே கூட. உதாரணத்துக்கு மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஆட்சி அதே மக்களால தானே துரத்தி அதைத்தான் அவர் சொல்றார். இப்ப எங்களால்தான் உருவாக்கப்பட்டவர், அப்ப நாங்கள் தான் அவரை கேள்வி கேட்போம் என்றுதான் அவருடைய கருத்து. காசு கொடுத்தது புலம்பெயர் தேச மக்கள் அல்லோ. அப்ப புலம்பெயர் தேசத்துல இருந்த எல்லாருமே இந்த கேள்விக்குரியவர்கள். கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல புலம்பெயர் தேசத்திய மக்கள் இருக்கிறார்கள். கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். ஆனால் இப்ப அவர் உள்ளுக்கு இருக்கிறார். அவருக்கு நீதி தன்னுடைய தீர்ப்பை கொடுக்காம விடும். அது அடுத்த பிரச்சனை. மீட்டர் வடிக்கு போறாங்க, காசு வாங்கினான். மற்றது வந்து நாவா சம்பந்தப்பட்ட காசு இல்லாம இதுல இருக்குன்னு அப்படி போய்கொண்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னா என்னென்ன தெரியாத விடயங்கள் இதுல கதைக்கிறது மிக தப்பு. என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு எங்களோட மக்களை இழிவுபடுத்தி அந்த 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 மக்கள் இயலாமைய கேவலப்படுத்தினதான் நீங்க இருக்கிற கொதிப்பே ஒழிய, அதுக்கு பிறகுதான் நீங்க ஊழல்கள் வெளியால வந்ததே ஒழிய, நாங்கள் தொடக்கத்துல கதைக்க வந்த விஷயம் வந்து அந்த 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 ஒரு தங்கச்சியோ கூட பிறந்த அக்கா மாதிரியோ தங்கச்சி மாதிரியோ அந்த தங்கச்சியின் குடும்பத்தை போய் நீ என்ன ஐஸ்வர்யா ராயோ, நீ என்ன லவ் பண்றியோ, நீ என்ன வெளியே வர மாட்டியோ, அந்த அந்த கருத்தியல் தான் நீங்க பிரச்சனையை கொண்டு வந்தது ஒழிய இதுவரைக்கும் 4 வாகனம் வாங்கி வச்சிருக்கிறார், இது வச்சிருக்கிறாரு, யாரும் இங்க பிரச்சனையை தொடக்கல. அதைத்தான் நீங்க கதைக்கிற மாதிரி. ஏன் இதை கதைக்கிற முடியுதுன்னா, கிருஷ்ணாவா மாதிரி இன்னும் ஒரு ஆள் இந்த இந்த இப்படி ஒரு விஷயத்த கொண்டு எங்களோட மக்களை ஏமாற்ற கூடாது, எங்களோட மக்கள் இதை மாறக்கூடாது. யூடியூப் சொல்லி நடத்துறேன்னு சொன்னா பெர்மிஷன் எடுத்து அப்படி நடத்தணும். நிறைய இப்ப தமிழன் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். வேறு அப்படி இருக்குது. இல்ல நீங்க கதைங்க, நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அதோட வந்து இப்ப நான் ஒரு கருத்து வேற இந்த தம்பிக்கு இருக்க சொல்ல விரும்புறேன்னு போய் கதைங்க. தம்பி, இப்ப நீங்க வந்து ஐசி இல்லாம